இருக்கிறாயா? நீ அதை விரும்புகிற வரையிலே இந்து மதம் உன்னை தொடர்ந்தே வரும். நீ இந்து மதத்தை விரும்புகிறாயா? உன்னை அது சோதிக்கும். ஏன் சோதிக்கும் என்றால், நீ விரும்புவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள. வெறுக்கிறவன் வெறுப்பது உண்மையாகத்தான் இருக்க முடியும். விரும்புகிறவன் மீதுதான் சந்தேகம் வரும். ஏன் ஆண்டவன் பக்தனுக்கே அதிகம் சோதனைகளை வழங்குகிறான்? இவள் உண்மையானவனா என்று கண்டுகொள்ள விரும்புகிறான். எவளை நீ காதலிக்கிறாயோ அவளைத்தான் அதிகம் சந்தேகிப்பாய். எவளை நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவள் சிரித்தால்தான் உனக்கு சந்தேகம் வரும். வேறு எந்த பெண் சிரித்தாலும் சந்தேகம் வராது. நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் நீ தொடர்ந்து போனால் கடைசியில் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவான். பிள்ளைக்கறி சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை தத்துவத்துக்கே வந்து ஆண்டவனை நீ பின்தொடர்ந்து பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது